வெளிநாடு பயணம் முடிந்து சென்னை திரும்பிய நிலையில் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் சென்னை திரும்பினார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு திமுக தலைவர் வருகை தந்தார். அவரது வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பளித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த திமுக தொண்டர்களை தலைவர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அப்போது திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு, துணை பொதுச் செயலாளர் பொன்முடி மற்றும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனிடையே போட்டித் தேர்வு மாணவர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். அப்போது தாவேகா ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினர். இந்த எண்ணிக்கையை உயர்த்த சட்டமன்றத்தில் திமுக சார்பில் குரல் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அப்போது திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி உடனிருந்தார். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிகுந்த மனவேதனையில் இருந்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆட்சியினும் பொழுதும் ஆண்டுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பணியிடம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் இப்போ ஆட்சியை புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில் தற்பொழுது குறைத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை சந்திப்பதற்காகவும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களையும் சந்தித்து அவர்களது கோரிக்கையை இன்று முன்வைத்திருக்கின்றார்கள். இதுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று இளைஞர்கள் இங்கு திராவிட முன்னேற்ற கழக அறிவாலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இயர்லி வேக்கன்சி எப்போவுமே 1250ன்றது ஆவரேஜ் வேக்கன்சியாக இருக்கும். கடந்த ஆட்சியிலாம் 5500 ப்ளஸ் அப்புறம் இன்னொரு 2024 நோட்டிஃபிகேஷனில் 2500 ப்ளஸ் அப்படி வேக்கன்சி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக 1200 ப்ளஸ் தான் விட்டாங்க. ஆனால் அதுலேயும் இப்போது நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிலாம் ஜீரோ ஆக்கியிருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டு, எல்ஐ அண்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் ஜீரோ ஆக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட 724 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம மறுபடியும் காலி பணியின எண்ணிக்கையை ஒரு 1500ஆவது உயர்த்தி தருமாறு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட வலியுறுத்தியிருக்கோம். ஆளுங்கட்சிக்கிட்டே தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வரோம்.